ஸ்டாலின். ஆமாம், அது மட்டும் மறக்க மாட்டேன். நான் எப்பவுமே போடுற ஓட்டு தான் போட போகிறேன். இது என்ன டிஎம்கேக்கு தான் போடுவேன் நான். எங்கள் ஆதரவு வந்து ஸ்டாலின். உதயசூரியனுக்கு தான், ஸ்டாலினுக்கு தான் எங்களுடைய ஆதரவு. நாங்கள் டிஎம்கேக்கு தான் போடுவோம். டிஎம்கே தான். நாங்கள் பரமாபாரில் டிஎம்கே தான். ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான். டிஎம்கே தான் போடுவாங்க. அது ஸ்டாலின். ஸ்டாலின் தான். முக ஸ்டாலின் தான். ஓட்டு வந்து ரெட்டாளிக்கு தான் சார் போடுவோம். இப்போ எங்கள் கட்சி விஜய் கட்சி தான். நாங்கள் எப்பவுமே டிஎம்கே தான் போடுவோம். தாவேக்காங்க எல்லாரும் இப்போது டிஎம்கேக்கும் ஒரு இது கொடுத்தாச்சு, ஏடிஎம்கேக்கும் ஒரு இது கொடுத்துருக்கோம். இப்போ இவர் தாவேக்காக்கு கொடுக்கலாம். தாவேக்காக தான் நம்ம ஓட்டு போடுவோம். ஏன்னா விஜய்க்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஆதரவு டிஎம்கே தான். டிஎம்கே டிவி. ஆமாம், புதுசாக வரவங்க நம்ம ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகம். எடப்பாடியாக இருக்கு. டிஎம்கே தான். விசில் போடுவேன். எஸ், அவருக்கு சான்ஸ் கொடுத்து பார்ப்பேன். அதுக்காக தான். நாட்டுக்கு நல்லது பண்ணுவார் வந்தாருன்னா. அம்மா வணக்கம்மா. வர 2026 தேர்தலில் இந்த டி நகர் தொகுதி சார்பாக உங்கள் ஆதரவு யாருக்குமா? நாங்கள் எப்பவுமே டிஎம்கே தான் போடுவோம். அது இப்போ எப்படி தெரியுது? ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க எங்களை. இந்த வாட்டி வந்து ஒன்றுமே செய்யலை. இந்த வாட்டி நின்னவரும் எதுவுமே எங்களுக்கு செய்யலை. அந்த இதுவில் நாங்கள் மாறினாலும் மாறலாம். என்ன செய்யலாமா? வந்த எலெக்ஷனுக்கு நின்னப்போ வந்தார். அதோட வந்து எதுவும் பார்க்கல. ஒரு இது மரம் வளர்ந்து நம்ம வீட்டில் இடிக்குது, அதை வந்து சொல்கிறோம். சட்டமன்றத்தில் எதுவுமே பார்க்கல. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ கோவம் தானே வருது. அந்த கட்சி வந்து எங்களுக்கு எதுவுமே செய்யலையே. கூட வந்து செய்யணும். அந்த கட்சியில் தான் நாங்கள் செய்கிறோம். எல்லாமே அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டுக்கிறோம். இவ்வளோ நான் ஓட்டு போட ஆரம்பிச்சதுலேருந்து அதில் தான் போடுறோம். இன்ன வரலுமா யாரும் அந்த மாதிரி பண்ணலை. இவர் வந்தே பார்க்கல. ரெண்டாவது வந்தே பார்க்கல. ஓட்டு வாங்கினப்ப வந்தாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரெண்டாவது வரவே இல்லை. சரி, ஓகே. புதுசாக நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க விரும்புறீங்க? அது சொல்ல முடியாது. ஆனால் எப்படி செய்வேன்னு தெரியாது. இப்போ எங்கள் கட்சி விஜய் கட்சி தான். விஜய் கட்சி தானா? ஏன் தான் போடுவோம்? ஏன்னா அவர் இப்போ புதுசாக வந்துக்கிறாரு, போட்டு பார்ப்போமே. விஜய் கட்சி வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? இப்போ அவர் புதுசாக நிற்கிறாரு. அவர் தனித்து தான் நிற்கிறாரு. இருந்தாலும் அவர் போடுவோம்னு ஒரு நினைப்பு. அவர் நல்லது பண்ணுவாரா? நல்லது பண்ணுவாருன்னு யாருக்கு தெரியுமா? வர்றவங்களாம் நல்லது பண்ணுறாங்களா? சும்மா நீங்கள் கேட்குறீங்களே, நான் சொல்லிட்டோமா. எந்த நம்பிக்கையில் அவருக்கு போடுறீங்க? எந்த நம்பிக்கைலாம் இல்லைம்மா. நம்பிக்கை ஆட்சி மாறணுன்றதுலாம் கிடையாது எங்களுக்கு. ஆட்சி இதே தான் வந்தாலும் பரவாயில்ல. இருந்தாலும் அவர் போடுவோம்னு ஒரு நம்பிக்கை. ஓட்டு வந்து ரெட்டாளிக்கு தான் சார் போடுவோம். ரெட்டாளிக்கு தான். இப்போ கரண்ட்ல திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படி இல்லை, அப்படி கிடையாது. ரெட்டாளி தான் நாங்கள் அப்போதுலேருந்து நாங்கள் போடுறோம். அப்போ ரெட்டாளி தான் போடுறீங்க. அப்போ இந்த புதுசாக வந்திருக்க விஜய் வந்திருக்காரு. அவங்க அதுக்கெல்லாம் நாங்கள் இப்போ தான் சார், அவங்க விஜய்லாம் இப்போ தான் வந்திருக்கிறாங்க. இது மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் ஆரம்பத்தில் ரெட்டாளி தான் போடுறோம். இப்போ இவர் தாவேக்காக்கு கொடுக்கலாம். என்ன ரீசனுக்காக விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறீங்க? ஏன்னா அதான் சொல்கிறேன்ல, இப்போது வந்து அவர் வந்தால் நம்ம எப்படி இருக்கிறோன்னு பார்க்கலாங்க. இப்போ இங்கே வந்து தாவேக்காக தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். ஏன்னா விஜய்க்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதிமுகவுக்கும் கொடுத்து பார்த்தாச்சு, டிஎம்கேக்கும் கொடுத்து பார்த்தாச்சு. என்ன ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாது. பாலியல் வன்கொடுமை எல்லாமே அவங்களே ஆண்டுட்டு ஃபேமிலி அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்குள்ளேயே எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்தா பாலியல் வன்கொடுமை குறையும் நினைக்கிறீங்களா? குறையும், கண்டிப்பாக குறையும். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் விஜய்க்காக. எதை வச்சு சொல்கிறீங்க? கண்டிப்பாக அவர் சொல்லியிருக்காருல்ல எல்லாமே. இல்லை, இவங்களுடைய அறிக்கை இட்டிருக்காருல்ல எல்லாமே. விஜய் நிறைய பேர் விஜய்க்கு இங்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த தொகுதியில் யார் வேட்பாளர்னு தெரியுமா? புசி ஆனந்த். எனக்கு சரியாக தெரியல. ஆனால் எங்களோட ஓட்டு வந்து விஜய்க்கு தான் நாங்கள் ஆதரவு அளிப்போமே. ஏன்னா வந்து ஒரு மாற்றம் வரணும் சார். சும்மா வந்தவங்களே வந்துன்னு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? நாங்கள் அந்த ஒரு மாற்றத்துக்காக தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். விஜய் வந்தால் மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மாற்றம் வரும். எந்த மாதிரி மாற்றம் வரும்? எல்லாத்துக்குமே அவர் முதல் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் சார். குழந்தைங்களாம் பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க சார். அதெல்லாம் எங்களால் முடியல, சகிக்க முடியல. +2 படிச்சிருக்க மாணவிக்கு எவ்வளோ பார்த்தீங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு. எங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் சார். இது கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். அதுதான் சார். நிறைய போதை எல்லா இடத்துலையுமே தான் இருக்குது. இந்த பகுதி அந்த பகுதியில் எல்லா இடத்துலையுமே தான் இருக்குது. அதனால எல்லாத்தையுமே அவர் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. நம்ம கொடுக்காதையே சொல்லக்கூடாதுல்ல. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் விஜய். எங்கள் ஆதரவு வந்து ஸ்டாலின். எதனால்? அவர் ஏதோ ஒரு நல்லது செய்கிறாரு. இன்றைக்கி சினிமா நடிகை வந்துக்கிறாரு, கோடி கோடியாக தான் சம்பாதிக்கிறாரு. அவர் எங்கே செய்ய தேவையில்ல, எங்களுக்காக கொடுக்க வேணாம். ஒரு ஊருங்களில் எவ்வளோ கஷ்டமாக படுறாங்க. நாங்கள் போய் பார்த்த ஊருங்களில் ஒரு ஊர் உதவி பண்ணிக்கிறாரு இந்நேரம் வரைக்கும். இவர் எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சு தானே உதவி பண்ண போகிறாரு. இப்போ நம்ம தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரா? எங்களுக்குன்றது எவ்வளோ பேருக்கு பண்ணியிருக்காரு. எனக்கு மட்டும் சோறு போட்ட போகிறாரு. எவ்வளோ பேருக்கு போடுறாரு, எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க. அதனால் எவ்வளோ இடம் போய் பார்க்குறாரு.
எல்லாம் நல்லதாக தானே செய்கிறாரு. இந்த 5 வருஷத்துல அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆமாம். என்ன டிஎம்கேக்கு தான். எதனாலமா? எதனாலனா மதசார்பற்ற கூட்டணி அவங்க தான் வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி பிஜேபி மோஸ்ட்லி ஹிந்துத்துவ கொள்கையை தான் வந்து தமிழ்நாட்டுக்கு இப்போ கொடுக்குறாங்க. ஜாதி அரசியல். ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா பிஜேபி பாமக அந்த அரசியல் தான் இருக்குது. மோஸ்ட்டாக பெஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு தான் மோஸ்ட்லி. நான் டிஎம்கேக்கு தான் போடுவேன். ஆமாம், எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க, அதனால் நாங்கள் போடுறோம். அவங்க அந்த 5 வருஷத்துல அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு? ஓரளவுக்கு குற்றம் நடக்குது சொல்கிறாங்க, ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, ஒரு பக்கம் நல்லதும் நடக்குது. ஆமாம், இந்த கேஸு பிரச்சனைக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, இவங்க மேலே பழி போடுறாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் காரணம். எல்லாம் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கார் ஸ்டாலின். நல்ல திட்டங்கள் லேடிஸுக்கு இலவச பஸ்ஸு, அப்புறம் 8000 கூப்பனு, இந்த மாதிரி ரேஷன்லேயே அரிசி நல்லதாக போடுறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து. போன முறை யாருக்குண்ணா போட்டீங்க? போன முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். போன முறை அண்ணா திராவிட. ஆமாம். இப்போ இவங்களுடைய செயல்பாடுகள் 5 வருஷம் நிறைய பிடிச்சிருக்கு. ஆமாம், நல்லா இருக்கு. ஆமாம், நல்லா பண்ணியிருக்கு. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்க, ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க, இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த லேடிஸுக்கு இலவச பஸ்ஸு, இந்த கூலி வேலைக்கு போகிறவங்க, அந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் மாதம் ஆனால் பஸ்ஸுக்கு 4000 5000 ஆகும். அது இலவசங்கிறது அது பெரிய சாதனை. அது அவங்களுக்கு எவ்வளோ மிச்சம். அதை தவிர மாதம் 1000 அப்படிங்கும்போது அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது அப்படிங்கும்போது அது விட இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. 2026 தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? திராவிட முன்னேற்ற கழகம். டிஎம்கேக்கு தான் போடுவேன் நான். எங்கள் அப்பா தான் சொல்லி எங்களுக்கு வளர்த்து வச்சிருக்காரு. சரி சரி. அதால தான் போடும், மாற மாட்டோம். உங்க ஆதரவு டிஎம்கே தான். எப்பவுமே டிஎம்கே தான். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அண்ணா டிஎம்கே தான். ஆனால் நான் டிஎம்கேக்கு தான் போடுவேன். சரி ஓகே. இந்த 5 வருஷத்துல உங்களோட செயல்பாடுகள் பிடிச்சிருந்துச்சா? எனக்கு பிடிச்சிக்கிதா பிடிக்கல, ஆனால் ஐயாவுக்கு தான் போடுவேன். ஐயாக்கு தான் போடுவீங்க? ஆமாம், அவ்வளோதான், அதை மாற்ற மாட்டேன். ஐயாக்கு தான் போடுவீங்க? ஆமாம், ஏன்னா ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருந்தாரு, அதுக்கு அது எல்லாத்துக்கும் உபயோகமாக ஆச்சு. இப்போ திடீர்னு நின்று போயிருக்குது, அது மனசு கஷ்டமாக இருக்குது. வேற ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க, மொத்தமாக போட்டாரு. அடுத்தது யார் வருவாங்கன்னு தெரியலையே, வந்தாதான் தெரியும். நல்லதா படிப்புக்கு கட்டிட்டேன் என் பிள்ளைக்கு. ஆனாலும் அடுத்த மாதத்துக்கு என்ன ஒரு 1000 ரூபாய் இருக்குதுன்னு அரிசி வாங்குறதுக்கு ஆகும். இல்லை நாங்களே எங்கள் வீட்டுக்கு போவோம் எங்கள் ஐயாவை பார்க்கறதுக்கு. ஆமாம், 5000 கொடுக்குவான். அவர் கையை தூக்கி இப்படி காமிச்சாவே போதும். எடப்பாடியாக இருக்குது. எடப்பாடி. அவர் போன கொரோனாலெல்லாம் நல்லா ஃபீல்டு ஒர்க் பண்ணார். அந்த ஒரு இதை வச்சே பண்ணணும். அது அப்போ இருக்கும்போது அவர் இருக்கும்போது கொரோனா தானே இருந்தது. அதனால அவருக்கோசம் நல்லா மேலிடம் ஃபுல்லாக அவருக்கு நல்லா இதுவாக இருந்தது. எந்த கவர்மெண்ட்டும் இடைஞ்சல் கொடுக்கல. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் எல்லாருக்கும் இடைஞ்சல் கொடுத்துன்னு தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் அது ஒன்றும் அந்தமாரி ஒன்றும் இல்லை. எங்கே வரி சொத்து வரி எங்கேயோ போயிடுச்சு. பஸ்ஸுக்கு வேணுமுனே ஃப்ரீன்னு விட்டாங்க. அதெல்லாம் இப்போ இது வேஸ்ட். அது என்ன கேட்டால் நஷ்டம்னா எதுனால நஷ்டம்? ஏன் ஃப்ரீ எதுக்கு கேட்டாங்களா ஒன்று கேட்கல. கேட்காம எதுக்கு நீ கொடுத்த? பஸ்ஸை பற்றி பேசக்கூடாது இல்லை. விஜய் வந்திருக்காரு, அவருக்கு ஏதாவது ஆதரவு கிடைக்குமா? அவருக்கு கொடுக்கலாம், கொடுக்கலாம். அவருக்கும் கொடுக்கலாம். ஒரு ஓட்டு தான் போட முடியும். என்ன பொறுத்தவரை நான் எடப்பாடி தான் போடுவேன். நாங்கள் டிஎம்கேக்கு தான் போடுவோம். டிஎம்கே தான். எதனாலம்மா? நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே டிஎம்கே தான். அதனால் நாங்கள் டிஎம்கேக்கு போடுவோம். அது இல்லாத அவங்க இப்போ நல்லா பண்ணுறாங்க. மகளிருக்குலாம் நல்லா பண்ணுறாங்க. அவங்களோட செயல்பாடுகள்லாம் எப்படி இந்த 5 வருஷம்? நல்லா இருக்குது. அதனால் 2026 டிஎம்கேவே வரட்டும், ஒன்றும் பிரச்சனை. மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறது எவ்வளோ நல்லது. ஒரு பஸ்ஸுக்காக இருக்கட்டும், ஒரு காசு இருக்கும், எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நல்லாயிருக்கு. டிவிக்கே தானா? டிவிக்கே தான். நாட்டுக்கு நல்லது பண்ணுவார் வந்தாருன்னா. லேடிஸ்லாம் பாதுகாப்பு தரேன்னுறாரு. அதனால் அவர் தருவாங்க, கண்டிப்பாக இருக்குது. எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? வரும் முன்னாடி எப்படி அவங்க பாதுகாப்பு தருவாங்கன்னு சொல்கிறீங்க? ஒருத்தரை பார்த்தாலே தெரியாதண்ணா இவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்ட்டு. இவங்களால பண்ணுறேன்னு சொல்லிட்டு மோசடி பண்ணாங்க. இப்போ வரவங்க பண்ணுறவங்க நல்லா பண்ணுவாங்க, சிறப்பாக இருக்கும். யார் பண்ணாங்கன்னா யார் தெரியாமல் இருக்காது. ஓப்பனாக சொல்லணும்னா டிஎம்கே ஆச்சு தான். இப்போயும் அதான் நடந்துட்டுருக்கு. பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணல. பெட்ரோல் விலையை குறைக்கிறேன்ட்டு அதான் ஏற்றின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் விலையை கம்மி பண்ணுறேன்ட்டு அதையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பெண்களுக்கு ஓசி பஸ்ஸு அடி கொடுக்குறேன்ட்டு டீலக்ஸாக விட்டாங்க. ஓசி பஸ்ஸாக வர்றதில்லை.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குண்ணா. நிறைய இருக்கு. அதனால உங்களுடைய ஆதரவு யாருக்கு? டிவிக்கே தான்.